அரைச்சிடணும். அரைச்சி வச்சதை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், குட் மார்னிங். தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம அரிசி பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 50 அரிசி சாம அரிசி, 50 அரிசி பச்சை அரிசி, அப்புறம் வந்து 50 வந்து சிறுபருப்பு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நான் ரைஸ் குக்கர்லேயே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பொங்கலுக்கு வந்து சாம்பாருக்கு 100 பருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து தக்காளி, வெங்காயம், கேரட், 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து பொங்கல்னால மதியம் வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டிடுறேன். இங்கே வந்தீங்கன்னா பெரிய தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு மூடி வச்சுட்டேன். இது 3 விசில் வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெய் ஊற்றினா போதும். எந்த எண்ணெய் இது வந்து அப்புறமா தாளிக்கிறப்ப பட்டர் ஊற்றிக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே உள்ளே போட்டுடலாம். இது எல்லாமே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இது பாதி வதங்கிருச்சு. பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுருக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாதி உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மசாலா வந்து அரைச்சி ஊற்றுறப்ப வந்து பாதி உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா எப்படி சொல்கிறது, மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சா தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி ஃபுல்லாக நல்லா சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு காமிக்கிறேன். ஆற வச்சு அரைச்சிட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். அந்த கடாயை வந்து கழுவிட்டு 2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, மையாக அரைச்சிடணும். அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி, வத்தப்பொடி இதெல்லாம் போட்டுடலாம். லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுக்கோங்க. நான் மஞ்சள் பொடி போட்டு தான் பண்ணுவேன். இது வந்து நல்ல வத்தப்பொடி, 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுதான் ஃப்ளேவரே தரும், ஜீரகப்பொடி. நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நிறைய ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அதில் அப்புறம் நம்ம வதக்கிறப்போ 1 ஸ்பூன் போட்டோம்ல, இப்போ 1 ஸ்பூன் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கட்டியாக இருந்தால் நான் இங்கே கெட்டிலில் வெந்நீர் வச்சுருக்கேன். வெந்நீர் ஊற்றிக்கோங்க. வெந்நீர் ஊற்றினீங்கன்னா நல்லா கிரேவி சீக்கிரம் ரெடி ஆயிடும். இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் எல்லாமே போட்டுருங்க. பன்னீர் எதுவுமே பண்ண வேண்டாம். வெந்நீர் இதெல்லாம் எதுலேயுமே போட வேண்டாம். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மட்டும் வெளியே எடுத்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா பன்னீர் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள், கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்கிடலாம். சூப்பரான பன்னீர், சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து உடையாமல் இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமும்
எந்த பன்னீருமே உடையல. ஃப்ரிட்ஜிலேருந்து சீக்கிரமாக எடுத்து போட்டுட்டிங்கனாலே போதும், நல்லா குக் ஆகிடும். இது வந்து கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் போடணும் கரம் மசாலா. லாஸ்ட்டாக போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போது நல்லா கஸ்தூரி மேத்தியை தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர், லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பட்டர். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும். ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும். பன்னீர் லாஸ்ட் வரைக்கும் உடையவே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா அந்த கசூரி மேத்தி மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு தாளித்து விட்டுறலாம். அங்கே ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அக்ஷயா வந்து அவ்வளோ மிளகையும் எடுத்து வச்சுருவா. ஸோ தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல். இது நல்லா பொரியட்டும். இங்கே வந்து இஞ்சி சீவி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை போடுங்க, அப்போ தான் நிறைய ஸ்மெல்லாக. நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமானது, பெருங்காயப்பொடி நிறைய போடுங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு முந்திரி, அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு போட்டுட்டேன், உப்பு போட்டதை காமிக்கலை, உப்பு போட்டுட்டேன். சாம்பாருக்கு நல்லா வெந்துருச்சு. போட்டோம்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் நல்ல வெந்நீர் சேர்த்துக்கோங்க. வெந்நீர் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். சாம்பார் பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இந்த சாம்பாரில் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் பொடி போடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுடலாம். சாம்பார் பொடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். இறக்கிட்டு தாளித்து ஊற்றிட்டா சாம்பார், பொங்கல் சாம்பார் ரெடி. ஈஸியான சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாம்பாரில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்துட்டு ஓகே. ஈஸியான சாம்பார், ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பொங்கலுக்கு இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி. சமையல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பொங்கல், சாமரிசி பொங்கல், சாம்பார், பன்னீர் பட்டர் மசாலா, நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஆஃப்டர்நூன் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.